இங்கே நிலா பயிற்சி மையம் அப்படின்னு ஒரு ஹோம் ஸ்கூலிங் வீட்டில் இருந்த மாதிரியே நான் படிச்சுக்கிற அந்த பயிற்சி வகுப்பு இங்கே நடக்குது. இவங்க பரீட்சையெல்லாம் எங்கே எழுதுவாங்கன்னா புலிகுளத்தில் இருக்கிற சென்ட்ரல் ஸ்கூலில் தான் NIOS சிலபஸ்க்கு உண்டான சென்டர் 8வது 10வது 5வது 3வது 12வது இப்படி 12வது வரைக்கும் இங்கே இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த நடைமுறை கல்வியோட சேர்ந்து நம்மளோட மரபு கல்வி விண்ணியல் பற்றி அறிவை இங்கே நாங்கள் தினமும் இந்த நிழல் குறிக்கிறது, வானத்தில் ராசி நட்சத்திரம் பார்க்கறது, அப்புறம் நம்மளோட எழுத்துக்களில் என்ன விண்ணியல், திருக்குறளில் என்ன விண்ணியல் கணக்குகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டு, ஏன்னா வெறும் அறிவியல் மனப்பாடம் கெமிஸ்ட்ரி எல்லாம் மேக்ஸ்ன்னு போகாம வாழ்வியல்ல இது எப்படி நம்மளுக்கு பயன்படுங்கிற அந்த நடைமுறை கல்வியும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு முக்கியமான இந்த சமநாளை பற்றி இன்னைக்கு வகுப்பு. சமநாள் அப்படிங்கிறது இன்னைக்கு மார்ச் 20ஆம் தேதி சமநாள் வருது. நிலநடுக்கோட்டில் என்னைக்கு சூரியன் வருதோ அன்னைக்கு நாம சமநாள் சொல்லுவோம். இப்போ இந்த கொடிமரம் இது, இந்த கொடிமரத்திலிருந்து இந்த கருவறையிலிருந்து பார்க்குறப்ப கொடிமரத்துக்கு நேரம் என்னைக்கு சூரியன் வருதோ அதான் சமநாள். அது நாம நிழல் குறிக்கிறது. இந்த நிழல் என்னைக்கு வருதோ, அதாவது இந்த கோட்டுக்கு இந்த கோட்டுக்கு இடையில என்னைக்கு நிழல் வருதோ அது சமநாள். இந்த கோட்டுக்கு இந்தல வர்ற அடுத்த நாள் வந்துட்டு சித்திரை 1. ஏன்னா இங்கிருந்து சூரியன் நான் முதல்ல பார்த்தோம்ல, முதல்ல எங்க இருந்தது சூரியன் இங்க இருந்துச்சு, அங்கிருந்து இந்த நிழல் வந்து இங்க இருந்துச்சு, நிழல் இப்படியே நகர்ந்து இன்னைக்கு இங்க வந்திருக்கு. இனி இது அப்படியே நகர்ந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் திரும்பி வரும், மறுபடியும் இங்க வந்துட்டு மறுபடியும் இங்க போவோம். அடுத்த தடவை அங்க போயிட்டு திரும்பி வர்றதுக்கு செப்டம்பர் 22ஆம் தேதி வரும் இதே டைமுக்கு இங்க. அப்போ இதுக்கும் இந்த கோட்டுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிறது சமநாள். இந்த கோட்டை தாண்டி அந்தல போச்சுன்னா சித்திரை 1. இந்த நிழல் குறிச்சு நாம பார்த்தோம்னா இந்த கோடு மட்டும் பாத்தீங்கன்னா நேரா இருக்கா, மற்ற கோடெல்லாம் வளைஞ்சிருக்கும். இந்த கோடெல்லாம் வளைஞ்சிருக்குல்ல, இந்த கோடு மட்டும்தான் நேராக வரும். அதாவது இதோட முனையை நம்ம அங்கிருந்து குறிச்சிட்டு வந்தோம். முதல்ல இங்கே இருந்துச்சு, அப்படியே இங்கே நகர்ந்து காலையிலிருந்து குறிச்சு வந்தால் இங்கே வந்திருக்கும். சாயந்தரம் அப்படியே இந்த இதுலேயே போய் அந்த லாஸ்ட் போய் அந்த கம்பத்துக்கு போகும். சரியா? இந்த நாள் வந்துட்டு சூரியன் நிலநடுக்கோட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அது இந்த 24 டிகிரி வந்துட்டு மறுபடியும் சென்டர் வந்து மறுபடியும் 24 டிகிரி போகும். இதை நாம குறிச்சு பழகிட்டோம்னா நம்ம ஊருக்கு கேலண்டர் நாமளே தயாரிச்சுக்கலாம். இந்த நிழல் நகரத்தை டெய்லி கவனிச்சுட்டு இருக்கிறீங்களா, இது அடுத்தது இப்படியே நகரும். ஏன்னா அங்கிருந்து தென் செலவு போயிட்டு இருக்கு. சரி, அங்க போயிட்டு இப்படி வந்தா வட செலவு, அதாவது உத்தராயணம், இப்படி போனா தட்சிணாயனம். சரியா? இது சின்னதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பழகி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கொடிமரத்தை நட்டுக்கிட்டோம்னா அதுல தினமும் இதே மாதிரி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அதோட நிழலோட முனையை குறிச்சிட்டே வந்த ஓடும் நீளத்தை நம்ம குறிச்சிட்டே வந்தோம்னா ஒரு கோடு கிடைக்கும். அந்த மாதிரி கோடுகள் தான் இங்க இருக்கிற இந்த வளைவான கோடுகள். இது இந்த சைடுல இப்படி வளைஞ்சு வருது. அதே மாதிரி நிழல், ஏன்னா சூரியன் வந்துட்டு இப்போ அங்கிருந்து இப்படியே நகர்ந்து இப்படியே வருது. இங்க வந்து 24 டிகிரி வந்துட்டு மறுபடியும் திரும்பி போகும், மறுபடியும் அங்க போகும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நிழலுமே அங்க இருக்கிறப்ப நிழல் இந்தல விலகும், சூரியன் இந்தல இருக்கிறப்ப நிழல் இந்த சைடு விலகும். இதோட நிழல் எங்கெங்க எந்தெந்த மாசத்துக்கு வருங்கிறத நாங்க இங்க போட்டு வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த சைடில் அங்கே இருக்கிறப்ப தை மாதம் அங்கே எழுதியிருக்கு. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணின்னு மறுபடியும் ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழின்னு திருப்பி சூரியன் வந்து வர வர இந்த நிழலோட டைரக்ஷன் மாறிட்டே இருக்கு. என்னைக்கு இந்த நிழலில்லா நாள் நாம பூமியில எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு சூரியன் தலைக்கு மேல வர்றப்ப இந்த நிழலில்லா நாள் அப்படிங்கிற இந்த அதோட நிழல் இங்க இருக்கும், போயிட்டு அந்த குச்சியோட அடிபாகத்துக்குள்ளே உள்ள போய் நிழலில்லா நாளா மாறி போகும். அதே மாதிரி இந்த சமநாள் அன்னைக்கு இன்னைக்கு நிழல் இங்கதான் இது மேலதான் விழுந்துச்சு. கோட்டை போட்டு இதுக்கு நேராக நாம் ஒரு கல்லை நட்டி வச்சிட்டோம்னா இங்கிருந்தா நாம டெய்லி ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இந்த கொடிமரத்துக்கு இந்த சைடில் அந்த சைடில் என்ன நைட் ஆனால் எந்த நட்சத்திரம் வருது, எந்த ராசி மேலே வருது அப்படிங்கிறத இங்கே உட்கார்ந்துட்டு தான் பார்க்கணும். கொடிமரத்தை எதெல்லாம் வெட்டுதோ, எந்தெந்த ராசி வெட்டுதோ அதுதான் அதோட இது. அது நாம இந்த சாஞ்ச வட்டப்பாதையில் 24 டிகிரி சாஞ்ச வட்டப்பாதையில் இந்த ராசி நட்சத்திரங்கள் இருக்கும். இது நாம வானத்தில் ஸ்டெல்லரிங்கிற ஆப்ல நாம ஈஸியாக பார்க்க முடியும். இது ஒரு மாடல் வடிவமைப்பு. ஏன்னா நாம அந்த கோயில் கொடிமரம் இப்போ இருக்கிற அந்த இதுல எல்லாம் நாம அதை கவனிக்கிறதுக்கு அந்த வளமை யாருக்கு தெரியாம போயிருச்சு. இனிமேல் இந்த மாதிரி நாம ஒவ்வொரு ஊர்லயுமே அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேராவது இந்த மாதிரி போட்டு வச்சு சரியான கிழக்கு அவங்களோட கேலண்டர் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த அமைப்பு சரியா இருக்கும்னு தான் இதை பண்ணிருக்கிறோம். நன்றி. இன்னைக்கு நாம இந்த கோகோ நெஸ்ட் பொள்ளாச்சியில பிரமிட் கட்ட போறாங்க. நாம இந்த இடத்துல ஒரு குச்சி நட்டு அதோட நிழலை இன்னைக்கு மார்ச் 20ஆம் தேதி சமநாள் அன்னைக்கு நாம இந்த நிழல் குறிச்சோம்னா அந்த நிழல் சரியான கிழக்கு நோக்கி இருக்குங்கிறத இந்த கோகோ நெஸ்ட் அந்த நிர்வாகத்தினர் புரிந்து கொண்டு இன்னைக்கு அந்த குச்சி நட்டு இந்த உண்மையான அந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மார்க் பண்றதுக்காக இன்னைக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு சமநாள். இதை நாம சரியான புரிதலோட இதை பண்ணோம்னா கிழக்கு மேற்க சரியா நாம குறிச்சுக்க முடியும். இந்த வாஸ்து நாள் இதுதான். நம்ம ஒவ்வொரு வீடு கட்டுறப்போ ஒரு பாலக்கால் போட்டு பூஜை பண்றங்கிறது இந்த உண்மையான கிழக்கு மேற்கு வடக்கு தெற்க சரியா குறிக்கிறதுக்காக பண்ற அது இன்னைக்கு சடங்கா மாறிடுச்சு.
காலையில் இப்போது நிழல் குறிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நிழல் வந்த உடனே ஒரு கம்பி இங்கே அடித்தோம். அடுத்த ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழித்து ஒவ்வொரு கம்பியாக நம்ம அடிச்சுட்டு வந்தோம்னா, ஏன்னா இந்த நிழல் இங்கே அதோட முனையமாக நாம் குறிக்கிறோம். அப்போது இந்த கம்பி அடிச்சுட்டு அடுத்த இன்னொரு 1/2 மணி நேரத்தில் மறுபடியும் ஒரு கம்பி, அப்படியே இந்த நாள் பூரா நம்ம ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு கம்பி அடிச்சுட்டே வந்தோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனை கோடாக வரைஞ்சி அதிலிருந்து நம்ம 90 டிகிரி வச்சோம்னா உண்மையான அந்த ட்ரூ நார் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மரபு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம காலம், இந்த நேரம், இந்த இதெல்லாம் நாம் முதல்ல, அதாவது நான் சொல்கிறது 40,000 வருஷமாக நாம் கவனிச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் எப்படின்னா தரவெல்லாம் இருக்குது. நம்ம இந்த காலத்தை எப்படியெல்லாம் கணிச்சாங்கிற இதையே நாம் இப்போ கொஞ்ச நாளாக ஒரு இடையில கொஞ்சம் பக்கத்தை காணங்கிற மாதிரி ஒரு 500 வருஷமாக 420 வருஷமாக இதைய மறந்துட்டோம். ஏன்னா நம்ம இப்போ இந்த பகுதியில் இன்னைக்கு மழை வருது அப்படின்னா இதே பக்கத்து ஊருக்கு மழை இருக்காது. இந்த சைடில் ஜாஸ்தி மழை பெய்யும், அந்த சைடு வேறு மாதிரி மழை இருக்கும், இல்லாட்டி இதெல்லாம் பயங்கர வெயில் அடிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் நாம் பார்த்துட்டு இருக்கிறது தானே இப்போ. அப்போது எல்லாத்துக்கும் எப்படி நாம் எல்லா ஊர்களுக்குமே இந்த பருவத்தை பட்டம் எப்படி கணிக்கிறதுங்கிறத நம்ம ஊரில் நம்ம இடத்துல எவ்வளோ மழை வரும், என்னென்னைக்கெல்லாம் மழை வரும், எப்போ வெயில் அடிக்கு, எப்போ அறுவடை பண்ணலாங்கிறத நாம் முதல்ல ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம விவசாயத்தில் கண்டிப்பாக நஷ்டம் வராது. லாபம் வருதோ இல்லையோ கண்டிப்பாக நஷ்டம் வராது. தெரியாமல் நாம் நெல் போட மாட்டோம். நம்ம ஊரில் மழை கம்மின்னா கொல் போடுவோம், இல்லாட்டி எள்ளு போடுவோம். அந்த மாதிரி நாமளே முறையை மாற்றிக்குவோம். அப்போ இந்த டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருந்ததா அப்படின்னா இருந்தது. இன்றைக்கி மறந்துட்டோம். நம்ம உள்ளுணர்வுலேருந்து அதை மீட்டு எடுத்துட முடியும். நம்ம ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோயில் இருந்துச்சு. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுங்கிறது நம்ம பழமொழி காலாகாலமாக நம்மளுக்கு நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போவும் அது நம்மளுக்கு சொன்னோன்னே புரியும். ஏன்னா அந்த ஊரில் வேறு பருவம், இந்த ஊரில் வேறு மழை, அந்த ஊரில் வேறு காற்று. சரிங்களா? அப்போது ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு கோயில், அந்த கோயில் தான் அந்த காலத்தையும் பருவத்தையும் கணிக்கக்கூடிய ஒரு சென்டராக வச்சுருந்தோம். இன்றைக்கி அந்த கோயிலில் அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சா இல்லையாங்கிறது அதை பற்றி உண்டான அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் மாறிட்டோம். அது என்னென்னா அந்த கோயிலில் கொடிமரம் இருக்கும். எல்லாத்துக்கும் தெரியுமில்ல கொடிமரம் இருக்கா இல்லையா? கடைசியில் ஒரு சின்ன கோயிலாக நம்ம குலதெய்வமும் சின்னதாக இருந்தால் கூட ஒரு வேல்கம்பு நட்டு வச்சுருப்போம். இல்லாட்டி ஒரு எலியாவது முன்னால் நிற்கும். கரெக்டான கிழக்கு பார்த்து இருக்குமா இருக்காதா? இல்லாட்டி கரெக்டான வடக்கு பார்த்து இருக்கும். நம்ம அம்மன் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே கோயிலில் வடக்கு பார்த்து நாம் இந்த சித்திரை மாதம் பங்குனி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் விசேஷம் நடக்கும். அம்மன் கோயில்களில் வடக்கு பார்த்து இருக்கும், கம்பன் நடுவாங்க, அதை சுற்றி கொங்கு பகுதியில் சொல்கிறேன். இப்படி கோயில்கள் தான் அந்த ஊருக்கு அந்த பருவ காலங்களை கணிக்கக்கூடிய இடங்களாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு 4 கிலோமீட்டருக்கும் 3 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு சுற்றளவில் மழை வேறு. ஏன்னா எங்கள் ஊரில் பெயர், இந்த ஊரில் பெயர்றது அந்தெல்லாம் இருக்காது. அது இப்போ நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அப்போது ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு நம்மளுக்கு காலநிலை சொல்கிறது தப்பு. அப்படி இல்லாமல் தான் நாம் என்ன பண்ணியிருந்தோம், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோயில் வச்சு, அங்கே ஒரு கொடிமரம் வச்சு, அதில் ஒரு கருவறை வச்சு. ஏன்னா கருவறையும் கொடிமரம் எதுக்குன்னு தெரியாமல் நாம் மறந்துட்டதுனால தான் இப்போ நம்ம பருவம் பட்டம் போயிடுச்சு. சரிங்களா? பருவம் வேறு பட்டம் வேறு. அது என்னங்க பின்னால் சொல்கிறேன். இப்போது அதை எப்படி முதல்ல அந்தந்த ஊர்களுக்கு அந்தந்த இடங்களுக்கு கேலண்டர் தயாரிக்கிறது, பஞ்சாங்கம் தயாரிக்கிறது அந்த ஊர் கோயில் பூசாரி. சரிங்களா? மொட்டை அடிக்கிறதோ காது குத்துறதோ அது ஒரு சின்ன சடங்கு, அது சின்ன சின்ன வேலைங்க. ஆனால் மெயினான வேலை என்னென்னா அந்த ஊரில் என்னைக்கு மழை வரும்னு அந்த கோயில் பூசாரி கணக்கு வச்சு அதை பார்க்கறதுக்குன்னே இந்த 10-15 வருஷமாக நம்ம ஊர் கோயில்களுக்கெல்லாம் பயணம் பண்ணி எப்படி இருக்குது அங்கெல்லாம் எப்படியெல்லாம், ஏன்னா நம்ம என்ன படித்தாலும் நேரில் பார்க்குற அந்த அனுபவம். அப்போது நம்ம ஊர்களில் கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறையும். அந்த ஒரு குச்சி வச்சுட்டோம்னா அதோட நிழல் காலையிலேருந்து சாயந்தரம் போகும். அப்புறம் சூரியன் வந்து டெய்லி ஒரே இடத்துல இருக்காது, 24 டிகிரி போகும், மறுபடியும் திரும்பி வரும். இந்த குச்சி இங்கே தான் இருக்கும். அந்த குச்சியிலேருந்து நீங்கள் நகராமல் வேற எங்கெங்க அங்கே எல்லாம் உட்காந்து மாற்றி பார்க்கக்கூடாது. ஒரே இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒரு இடத்துல உட்காந்து பார்க்கறதுக்கு தான் அந்த கருவறை. அந்த கருவறையிலிருந்து அந்த கொடிமரத்து வழியாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சூரியன்
காலையில் உதிச்சு மேலே வரும். இன்னைக்கு அந்த கொடிமரத்து வழியாக நேரம் மேலே வரும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் இப்போ தென் செலவில் போயிட்டு இருக்கு. இப்போ தெற்குல இருந்து அப்படியே நீ வடக்கு அந்த லாஸ்ட் வரைக்கும் 24 டிகிரி, மொத்தம் 48 டிகிரி. கொடிமரத்துல இருந்து இந்த 24 டிகிரி, இந்த 24 டிகிரி. இப்போ 48 டிகிரி போயிட்டு வந்துட்டு இருக்கிறத நாம ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கோயிலையும் உட்கார்ந்து கணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த கொடிமரமும் கருவறைய நாம எந்த இடத்துல பிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அந்த நேற்று சமநாள் ஈக்குனாக்ஸ் பேர். ஏன்னா நாம இங்கிலீஷ்ல எல்லாம் படிச்சிருப்போம். அந்த ஈக்குனாக்ஸ்ங்கிறது நேற்று தான். நம்ம பூமி நிலநடுக்கோட்டுல சூரியன் வந்திருக்கு. நிலநடுக்கோட்டுல இருந்து ஒரு 24 டிகிரி வடக்கு போனோம்னா அந்த ஒரு ரேகை இருக்கும், கடக ரேகை, மகர ரேகை. டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், டிராபிக் ஆஃப் கேன்சர். சரிங்களா? இந்த பேர் எப்படி அதுக்கு வந்துச்சு யாருக்காவது தெரியுமா? கேன்சர் அப்படின்னா என்னது? கடகம். காப்ரிகான் தான் மகரம். நம்ம ஜாதக கட்டம் பஞ்சாங்கம் எல்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா? அதில் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம்னு வரும். இந்த சைடில் பார்த்தோம்னா இதில் இப்போ மேசம் இங்கே இருக்குதுன்னா மீனம், கும்பம், மகரம். சரிங்களா? இதில் 24 டிகிரி சூரியன் போகிறது மகரத்தில் திரும்பும், இதில் கடகத்தில் திரும்பும். சரிங்களா? இதுதான். இது யார் வச்சோம்னா நாம தான் வச்சிருந்தோம். சரிங்களா? யார் அதை உருவாக்குனதுன்னா நாம தான் அந்த குளோபை உருவாக்கி லாங்கிடியூட் லாட்டிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது அந்த கொடிமரம். சரிங்களா? இப்போ அந்த இன்னைக்கு நேற்று வந்து நிலநடுக்கோட்டில் இருந்தது, இன்னைக்கு நகர்ந்துருக்கும். அப்படியே நகர்ந்து 3 மாசத்துக்கு இன்னையிலிருந்து சித்திரை 1ன்னு வச்சுக்கங்களேன். நான் சொல்றதை நம்ப வேண்டாம். நீங்களே ஒரு குச்சி நட்டு உங்க தோட்டத்தில் நீங்களே வைங்க. நீங்க பழைய கோயிலில் போய் கேப்சர் பண்ண வேண்டியதில்லை. ஒரு குச்சி நீங்க வைங்க. நேற்று விழுந்த நிழல்ல ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க, நாம காமிக்கிறோம். மார்க் பண்ணிட்டா அதுதான் கருவறை. ஏன்னா அதுதான் நிலநடுக்கோட்டை பார்த்து இருக்கக்கூடிய அந்த இடம். சரிங்களா? இப்போ நான் சூரியன் இங்க இருந்து இப்படி போயிடுச்சுன்னு வைங்க, நிழல் எங்க உலகம் அப்படி உலகமா இங்க வந்துருச்சுன்னா நிழல் இப்படி தான் உலகம். அப்போ அங்க கோயில் கட்டினீங்கன்னா என்னாச்சு? நேராக கிழக்கு இருக்காது. ஏன்னா பூமிக்கு கிழக்கு அப்படிங்கிறது நிலநடுக்கோடு எங்கேயோ அதுதான் கிழக்கு. சரிங்களா? வடக்குங்கிறது அந்த இந்த சைடில் இருக்கிற பூமி உருண்டையில் நிலநடுக்கோடு வந்து சரியான கிழக்கு, அப்படி மேற்கு. அந்த துருவம் என்ன இருக்கு? அண்டார்டிக், ஆர்டிக். இந்த சைடில் இருக்கிறது அண்டார்டிக், இந்த சைடில் அந்த துருவம் தான் வந்து இது வடக்கு, இது தெற்கு. சரிங்களா? நீங்க வேற எங்க டைரக்ஷன்ல பார்த்தாலும் அது தப்பு. அப்போ அந்த வடக்கு தெற்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? ட்ரூ நார்த் அச்சு, பூமியோட அச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நேற்று நிழல்ல நாம ஒரு கோடு போட்டு வச்சிருந்தோம்னா அந்த இடத்துல தான் நம்மளோட கோயில் வடிவமைப்புல கருவறை இருக்கும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு ஊருக்கு இது மாறும். ஏன்னா பூமியில நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கிறவங்க நேற்று அந்த குச்சி நட்டுருந்தாங்கன்னா சூரியன் ஏறி நேரம் நிலநடுக்கோட்டில் தான் மறையும். அங்க இருக்கிறவங்களுக்கு நேற்று நிழலில்லா நாள்னு சொல்லுவோம், நோ ஷேடோ டே அப்படிங்கிறது நேற்று வந்து இருக்கும். ஆனா நாம இந்த பகுதி கோயம்புத்தூர் இது நிலநடுக்கோட்டில் இருந்து 11 டிகிரி வடக்குல இருக்கிறோம். சரிங்களா? வடக்குல இருக்கிறப்ப இப்ப சூரியன் இங்கதான் உதிச்சு இங்க மறையுமா? நாம இந்த இடத்துல இருக்கிறோம். நேற்று நிலநடுக்கோட்டில் ஏறி இறங்குச்சு, அப்புறம் லேசா நகர்ந்து அடுத்த நாள் போகும், அடுத்த நாள் வரும். எப்போ 11 டிகிரி சூரியன் நகர்ந்து இந்த இடத்துக்கு வருதோ அப்போ தலைக்கு மேல சூரியன் வரும். சரிங்களா? 11 டிகிரியில் ஏறி 11 டிகிரியில் மறையும். அப்புறம் 24 டிகிரி போயிடுச்சுன்னா இங்க ஏறி இங்க மறையும், நிழல் இப்படி உழுகும், அப்படி இப்படி போகும். சரிங்களா? இங்க சூரியன் வந்துச்சுன்னா இந்த இடத்துல இப்படி வரும், சென்டர்ல வர்றப்ப ஸ்ட்ரெயிட்டா போகும். அப்போ இந்த சூரியன் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் அந்த கோயில்ல ஒவ்வொரு கோயில்லையும் அது ஒவ்வொரு ஊர்லயும் வைக்கணும். சும்மா பேரூர்ல வச்சா போதும், சேலத்துல இல்லை தஞ்சாவூர்ல கட்டா போதுங்கிறதெல்லாம் நம்ம விவசாயத்துக்கு ஆகாது. அப்போ அந்த ஊர்ல ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு நீங்க அந்த கோயிலுக்கு போக வேண்டாம். நம்ம தோட்டத்தில் என்னைக்கு மழை வருங்கிறத நாம 6 மாசத்துக்கு முன்னாலே கணிக்க முடியும். அது எப்படிங்கிறது இதையும் முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்போ 11 டிகிரியில் இருக்கிறோம்னா இங்க இருந்து சூரியன் இப்படி போகும், இங்க இருக்கிறப்ப நிழல் இப்படி விழுகும், இந்த சைடு போறப்ப என்ன ஆகும்? இப்படி விழுகும். ஆனா அந்த கோடு அங்கிருந்து அப்படியே இங்கெல்லாம் வந்துருக்கும். ஏன்னா நாம இங்க 11 டிகிரி தள்ளி இருக்கிறோம். அதனால
நிழல் இன்னைக்கு இப்போ கீழே இருந்து இப்படி மேலே போயிட்டு அங்கே வருங்களா, அப்போ மேலே தலைக்கு மேலே வருமா, தலைக்கு மேலே வர்றப்ப தலைக்கு மேலே இல்லை, இப்போ 11 டிகிரி தள்ளி இருக்கு. அப்போ இதோட நிழல் பட்டுச்சுன்னா நேரம் நீளமாக இருக்கு நிழல், மத்தியான நேரம் சின்னதாயிருமா, சின்னதாகிறப்ப குச்சியோட இந்த சைடில் நிழல் விழுந்திருக்கும். ஏன்னா நாம வடக்கில் இருக்கிறோம். அப்போ எவ்வளோ தூரம் அந்த டிஸ்டன்ஸ், மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்குமில்ல, அதை அளந்தோம்னா நம்மளோட லேட்டிடியூட் கண்டுபிடிச்சிடலாம், நாம எந்த இடத்துல இருக்கிறோம். இதே வேற சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், அந்த நிழலோட டிஸ்டன்ஸ் வேற மாதிரி இருக்கும் மினிமமாக இருக்கிறப்ப. சரிங்களா? இதே அந்த சைடில் ஆஸ்திரேலியா பக்கம் இருக்கிறாங்கன்னா இன்னும் அது ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி அதோட நிழலை வச்சு நாம எந்த லாங்கிடியூட் லேட்டிடியூட் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ அந்த ஊருக்கு என்னைக்கு மழை வரும், என்னைக்கு வெயில் அடிக்குங்கிறத எப்படி 6 மாசத்துக்கு முன்னால கணிக்கிறது அப்படின்னு முதல்ல இதை புரிஞ்சுட்டு நாம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம பூமியோட வரைபடத்துல நாமளே உட்கார்ந்து நீங்க தொடர்ந்து ஒரு 2-3 வருஷம் விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு அப்பப்போ இதை கவனிச்சு நிழல் எப்படி போகுதுன்னு கவனிச்சிருந்தீங்கன்னா கேலண்டர் நாம தயாரிச்சிடலாம். நம்ம ஊருக்கு கேலண்டரை நம்ம தயாரிக்க முடியும். யாரோ கொடுத்த கேலண்டரை வச்சுக்கிட்டு அதை பார்த்து விவசாயம் பண்ணோம்னா அப்போ நம்ம ஒரு கேலண்டர் நாம தான் தயாரிக்கணும்னா ஒரே ஒரு ஒரே ஒரு குச்சி நட்டு அதோட நிழலை அட்லீஸ்ட் நேற்று இன்னைக்கு கூட குறிச்சு கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த நாள் எவ்வளவு தூரம் நகருதுன்னு பார்த்துட்டு இந்த நகர்த்திட்டீங்கன்னா நேற்று நிழல் வந்துடும். அப்படி நம்மளோட அந்த அப்ராக்சிமேட்டா இன்னைக்கு நீங்க போய் தோட்டத்தில் அதை நட்டுட்டு ஒரு குச்சி வச்சுட்டு அது சாஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, நூல் குண்டெல்லாம் இதெல்லாம் தூக்குண்டெல்லாம் வச்சு அப்படி ஸ்ட்ரைட்டா 90 டிகிரியில் வச்சுட்டீங்கன்னா லாங்கிடியூட் லேட்டிடியூட் கண்டுபிடிச்சிடலாம், நம்மளோட உண்மையான கிழக்கு எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு நாளும் நிழலை குறிச்சே வந்தீங்கன்னா எந்தெந்த மாசத்துல நிழல் எங்க இருக்கு, அப்போ இந்த இடத்துல வந்தா இது பங்குனி, இந்த இடத்துல வந்தா இது சித்திரை, இந்த இடத்துல வந்தா வைகாசிங்கிறத நாம நோட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு தடவை நோட் பண்ணிட்டா நம்ம பூமி சுத்தி வர்ற வரைக்கும் அது அப்பப்போ மாறும், அது கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அது அது முதல்ல இதை புரிஞ்சுட்டீங்கன்னா அது அப்புறம் மெதுவாக புரிய வரும். ஒரு 10 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு அது எப்போ மாறுங்கிறது புரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ நம்ம கேலண்டரை முதல்ல தயாரிக்கணும், அதுக்கு ஒரு குச்சி வேணும். கேலண்டர் தயாரிச்சதுக்கு அப்புறம் பஞ்சாங்கம் தயாரிக்கும். சரிங்களா? இதைய நீங்க ஒரு வருஷம் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டீங்கன்னா உங்க ஊர் கேலண்டரை பார்த்து வேலை செய்யாம பருவம் பட்டம் எப்போ வருங்கிறத பஞ்சாங்கம். சரிங்களா? அதையும் பண்றதுக்கு நாம அடுத்த கட்ட நடவடிக்கை இது செய்யணும். இது உடனே ஒரே நாள்ல ஒரு விவசாய பயிற்சியில பண்ணிட முடியாது. நீங்களா போய் நீங்களா ஒரு குச்சி நட்டுறது அதோட நிழல் கணிச்சீங்கன்னா நீங்க கேலண்டர் உங்க ஊருக்கு உங்க தோட்டத்துக்கு கேலண்டர் நீங்க தயாரிச்சிட முடியும். பஞ்சாங்கம் எப்படி தயாரிக்கிறது, அதாவது பட்டம் பருவம் எப்படி பாக்குறதுங்கிறது பஞ்சாங்கம். அது ரொம்ப ஈஸியாயிரும். நீங்க ஒரு வருஷம் இதை கவனிச்சீங்கன்னா நம்ம ஊர்ல 6 மாசத்துக்கு முன்னாலேயே நம்மளோட ஆடி மாசம் நாம யாராவது நம்ம வீட்டுல விசேஷம் வச்சுக்குமா, ஆடி மாசம் அதே மாதிரி மார்கழி மாசம் வச்சுக்க மாட்டோம், சித்திரை மாசம் வச்சுக்க மாட்டோம். ஏன்னா இந்த ஆடி மாசம் மார்கழி மாசம் நம்ம கற்போட்டம் பார்க்குற அந்த காலம். அது என்ன கற்போட்டம் அப்படின்னா ஒரு கர்ப்பம் தரிச்சு 9 மாசம் குழந்தை வெளியே வர்றதுக்கு. அது மாதிரி அந்த ஆடி மாசமும் மார்கழி மாசம் ஆகிற கர்ப்பம் தான் நம்மளுக்கு அந்த ஆடியிலிருந்து மார்கழி வரைக்கும் பெய்கிற மழை அது குழந்தையா வருது. அதே மாதிரி தையிலிருந்து அந்த ஆடி வரைக்கும் பெய்கிற அந்த மழை. சரிங்களா? இப்படி கர்ப்பம் தரிக்கிற அந்த இடம் தான் அந்த ஆடி மாசமும் மார்கழி மாசம். ஆடி மாசமும் மார்கழி மாசமும் நம்மளோட அந்த காலங்கள்ல அந்த கர்ப்போட்ட நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. இது எல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கறது அந்த கேலண்டர்ல நான் போட்டிருப்பேன். ஏன் அந்த இடத்துல நடக்குது, ஏன் ஆடி மாசத்தை தவிர வேற வைகாசியில் நடக்காதா, சித்திரையில் நடக்காதா? அது வருஷம் மாறும். இந்த ஊர்ல பேஞ்ச மழை அடுத்த தடவை இதே இடத்துல பெய்யாது, தள்ளி பெய்யும், கொஞ்சம் தள்ளி பெய்யும். அப்போ அந்த ஓட்டத்தை அந்த இடத்துல காமிக்குது. சரிங்களா? அதனால முதல்ல நாம் படிக்க வேண்டிய சித்திரை வைகாசி 12 மாசத்தோட பேரு, அதுக்கு அர்த்தம் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு, அர்த்தத்தோட தான் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம தமிழ் வார்த்தை எதுவுமே எல்லாமே பொருள் குறித்தனவே, எதுவுமே பொருள் குறிக்காம ஏதோ ஏனாதானன்னு சும்மா பேர் வைக்க மாட்டாங்க. ஒரு பேர் வச்சாங்கன்னா அதுக்கு 1008 அர்த்தம் இருக்கும். ஏன் இப்போ சமநாள்ல சித்திரை அடுத்த நாள் சித்திரை 1 சமநாள் என்னைக்கு வருதோ, அதாவது நிலநடுக்கோட்டில் என்னைக்கு சூரியன் வந்து அடுத்த வடக்குல பயணம் பண்ண ஆரம்பிக்கும். இது வரைக்கும் தெற்குல இருந்து அப்படியே வந்தது வடை அரகோணத்துக்கு போகும். அங்கதான் சித்திரை 1 ஆரம்பிச்சு அடுத்த 30 நாள்
முடிச்சுட்டு வைகாசிக்கு போகும். அதுலேருந்து ஆணி பார்த்தீங்களா, மேசம், ரிஷபம், மிதுனம், திரும்புது பார்த்தீங்களா, அதுதான் கடகம், அதுதான் கடகரேகை, கடக ராசி. ஆனால் ராசி நட்சத்திரத்தில் நான் வானத்தில் எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு இருக்கிறேன். இதுதான் 27 நட்சத்திரத்தை எப்படி பார்க்கறது, 12 ராசி வானத்தில் எங்கே இருக்கு. அடுத்தது பஞ்சாங்கம் எப்படி தயாரிக்கிறதுனா, மார்கழி மாதம் அந்த ஆடி மாதம் 2 தடவையுமே. இப்போ ஆடி மாதம் நீங்கள் கற்போட்டம் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், சரிங்களா, ஆடி மாதம் ஒரு 17 நாள் பார்க்கணும், சரிங்களா. அது நாம் எப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆடி 18ன்னு ஒரு நோம்பி கொண்டாடுறோம். அது எதுக்கு அப்படின்னா, இதுதான் கற்போட்டம் முதல்ல பார்க்கணும்னு அர்த்தம். முடிச்சுட்டு தான் நோம்பி, சரிங்களா. அடுத்தது மார்கழி மாதம் முடிச்சுட்டு வெடி உட்காந்து இன்னைக்கு நம்ம ஊரில், ஏன்னா ஆடி மாதம் பெய்கிற மழை பார்க்குற கற்போட்டம் முதல்ல ஆடியில் ஆரம்பித்து 18ஆம் தேதி வரைக்கும் முடிச்சுட்டு 18ஆம் தேதி கொண்டாடுறது தான் ஆடி 18. அதில் முக்கியமான விசேஷம் என்னென்னா, நம்ம ஊருக்குள்ள பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஊருக்குள்ளேருந்து அந்த வருஷத்தில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மாப்பிள்ளை வெளியூர்லேருந்து வந்திருப்பார். அவரை சிறப்பிச்சு அந்த ஊரில் ஆடி 18 அன்னைக்கு அந்த ஊருக்குள்ளே அந்த கோயிலில் அவங்கள சிறப்பிச்சு அவங்களுக்கு தங்கமெல்லாம் எடுத்து கொடுத்து தலையாடின்னு சொல்லி நாங்கள் கொண்டாடுறோம்மா. தலை தீபாவளி கிடையாது, நம்ம தலை ஆடி தான், சரிங்களா. அதை கொண்டாடிட்டு அவங்கள சிறப்பிச்சுட்டு அடுத்தது இந்த ஆடி மாதம் எடுத்த கற்போட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முதல்ல 18ஆவது நாளைக்கு முன்னால் 1ஆம் தேதியிலேருந்து 18க்குள்ளே ஒரு இடத்துல நாம் எடுப்போம். அது எது எப்போ எடுக்கிறதுங்கிறத அந்த பூசாரி கரெக்டாக சொல்லுவார். ஏன்னா அவரு தான் அந்த நிலாவோட நகர்வு, சூரியனோட நகர்வு, வானத்தில் ராசி நட்சத்திரத்தில் எந்த கோள்கள் எங்கே போகுது அப்படிங்கிறத தினமும் 6 கால பூஜை, 6 கால பூஜையிலையுமே இந்த பகலில் சூரியனும் நிலா பகலில் பார்த்துருக்கிறீங்களா? யாராவது பார்த்தது இல்லையா? ஈவினிங் இல்லை, பகல்லையும் தெரியும், சரிங்களா. அதெல்லாம் பார்த்து அது எப்போ உதிக்குது, இது எப்போ எந்த இடத்துல அந்த டிகிரி எந்த கணக்கு டிகிரியில் இருந்துச்சு, எந்த நிலா எந்த வந்துச்சு, இது எங்கே ஓடிட்டு இருக்குங்கிறத அந்த 24 மணி நேரமும் அவர் தொடர்ந்து கவனித்து பஞ்சாங்க கேலண்டருக்கு ரெடி பண்ணணும், சரிங்களா. அதுக்கு தான் ஒரு பூஜைக்கு கண்டிப்பாக அந்த நேரத்தில் மக்கள் வேறு வேலை செஞ்சுட்டு வருவாங்க. அவர் அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் பூஜை பண்ணிட்டு, பூஜைங்கிறது என்ன, அது இப்போதான் சடங்கு சம்பிரதாயம் ஆயிடுச்சு, அப்படி இல்லை. அந்த ஊருக்குள்ளே என்னென்ன யார் யார் எப்படி எல்லாம் இருக்கணும், இந்த கேரக்டர் யார் என்னங்கிறது அந்த பூசாரிக்கு தெரியும். யாருக்கு எந்த குழந்தைக்கு எந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குங்கிறத அவர் ஜட்ஜ் பண்ணி வச்சுருப்பார். இந்த ஆடி மாதம் முதல் 18 நாள் முன்னால் இந்த கடைசி 11 நாள், ஏன்னா அந்த மார்கழியில் 11 நாள், அதாவது ஏகாதேசி, வைகுண்ட ஏகாதேசி முழிப்போம், சரிங்களா. அது எதுக்குன்னா அந்த கற்போட்ட கணக்கு எடுத்துட்டு அந்த மார்கழி மாதம் எடுக்கிற கற்போட்டம் இங்கே ஆடி மாதத்துலேருந்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாதத்துக்கு உண்டான அந்த கணக்கை சொல்லக்கூடிய இடம் தான் அந்த மார்கழி மாதம். அதனால் ஆடி மாதத்தை விட, ஏன்னா ஆடி மாதத்தில் எடுக்கிற அந்த கற்போட்ட கணக்குகள் எதுன்னா தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி, இந்த 6 மாதத்துக்கு உண்டான கணக்கு. அதாவது என்ன மழை பெய்யுங்கிறத எங்கே சொல்லும், ஆடி மாதத்தில் சொல்லும். அது ஏங்கிறது ஒரு லாஜிக் இருக்குது. இப்படி நிழலை வச்சு நாம் எப்படி கணிக்கிறோமோ அதே மாதிரி அது வானத்தில் ராசியை வச்சு ஈஸியாக கணிச்சிட முடியும், சரிங்களா. அப்போது அது ஏன் இந்த லாஜிக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். முதல்ல இதை புரிஞ்சுக்குங்க. இந்த ஆடி மாதம் எடுக்கிறது 6 மாதம் கழிச்சு எப்படி கற்பம் தரித்து மழையாக பெய்யறதுக்கு 6 மாதம் எடுத்துக்குது. எடுத்துட்டு அந்த முதல்ல நாளிலிருந்து வரிசை எடுத்த கணக்குகள் இங்கே தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசின்னு 6 மாதத்துக்கு. அதே மாதிரி மார்கழியில் எடுத்த அந்த 11 நாள் கணக்கு அந்த சைடு இங்கே மார்கழியிலிருந்து, ஏன்னா இப்போ இதாக பிரிச்சுக்குங்க, இங்கே மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி, இந்த 6 மாதம். கீழே ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாதம், சரிங்களா. இங்கே எடுக்கிறது இங்கே மழை, இங்கே எடுக்கிறது இங்கே மழை,
சரிங்களா? அப்போ இந்த ராசி கணக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா நம்மளோட கேலண்டரு சித்திரை வைகாசி மாறினாலும் ராசி மாறாது. அதுக்காக தான் ராசிக்கு வேற பேர் வச்சாங்க, இந்த மாசத்துக்கு பேர் வேற வச்சாங்க. மேசமே எப்பவுமே இருக்குமானா இருக்காது, அது மாறும். சரிங்களா? அப்போ மாத்திக்கிட்டு இப்போ மீனத்தை நாம சித்திரையா வச்சுட்டோம்னா இப்போ ரெண்டுக்கு ஒரே பேர் வச்சா கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால இதுக்கு வேற பேரு, அதுக்கு வேற பேரு. நம்ம பருவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பருவம்ங்கிறது இந்த சமனால ஒட்டி வரும். பட்டம்ங்கிறது அந்த ராசியில் அது நகர்றதை வச்சு வரும். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இருந்தாலும் நாம தெளிவா ஆடி மாசம் ஒரு கற்போட்டம், மார்கழி மாசம் ஒரு கற்போட்டம். ஆனா அந்த கரெக்டான மாசம் கரெக்டா இருக்கணும். சும்மா நீங்க எதையோ மார்கழின்னு வச்சுட்டு எங்கேயோ பார்த்தோம்னா இடம் தப்பா போயிடும். ஏன்னா கற்போட்டம் நீங்க இங்க நினைச்சிட்டு எடுத்தீங்கன்னா அது அங்க நடந்துருந்ததுன்னா இங்க தப்பாயிரும். அப்போ எந்த இடம் கரெக்டு அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் அந்த கேலண்டர் குச்சி வச்சு பார்க்கணும். கேலண்டர் நாமளே தயாரிச்சுக்கணும். எப்படி நேற்று வந்து ரம்ஜான் விட்டாங்களா, இன்னைக்கு ரம்ஜான் அந்தானே, நேற்று பிறை பார்த்தா தான் கேரளாவில் முன்னாடியே பார்த்துட்டான்னு சொல்லி நேற்று ரம்ஜான் தெரியுமில்ல? அது எத்தனை பேருக்கு தெரியும். ஏன்னா நம்ம அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. ஆனால் அவங்க கண்ணில் பார்க்கணும். அந்த முதல் பிறையை கண்ணில் பார்க்கணும். இங்கே தெரியல நம்மளுக்கு, ரெண்டாம் பிறை தான் தெரிஞ்சுது, நேற்று தான் தெரிஞ்சுது. அதாவது இப்போ கற்போட்டை எடுக்கிறதுக்கு என்ன அடிப்படைனா வானத்தில் தெளிவான வானம் பார்த்தா ப்ளூ கலரில் இருக்கும். அப்புறம் குருவி மாசி அப்படியே செதறலாக இருக்கும், குருவி குருவியாக இருக்கும். இது ஒன்று. அடுத்தது கும்ப மாசினா கும்பலாக இருக்கும். சரிங்களா? கும்பலாக அப்படியே ஒரு கும்பம் தெரியுங்களா, அந்த மாதிரி இருக்கும். 3. அதுக்கு அடுத்தது அதாவது கருமேகம். சரி, நாம் எடுக்க வேண்டிய குறிப்பு இதுதான். அடுத்தது சாம்பல் மேகம், அதாவது மழை பெய்யறதுக்கு முன்னால் அந்த ஒரு மேகம் இருக்கும். கருமேகம் திரண்டு நிற்கும். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா நம்ம தண்ணி ஆவியாகி மேலே போக போக என்னாச்சு குளிர்ச்சி இருக்கும், அது ப்ரெஷர் கம்மியாகிறது, அதெல்லாம் வேற அறிவியல். மேலே போக போக அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த ஆவி அப்படியே கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் வெள்ளையா. அப்புறம் இன்னும் குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா கருப்பாக மாறும். அதுக்கப்புறம் கீழே விழுவுறதுக்கு தண்ணியாக மாதிரி கீழே விழுந்துடும். சரிங்களா? இப்படி அதுதான் மேகம். இதெல்லாம் அப்படி அதெல்லாம் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் நடக்கும். நீங்கள் ரொம்ப தூரமெல்லாம் இருக்காது. நீங்கள் மலை மேலே ஏறினாலும் அது கீழே இருக்கும். சரிங்களா? அப்படி அந்த 1 கிலோமீட்டருக்குள்ளேயே அந்த குளிர்ச்சி இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா மழையை பெய்ய ஆரம்பிச்சிடும். இப்படி அந்த மலைகளை அந்த இதுகளை நாம் குறிப்பெடுக்கணும். சரிங்களா? தெளிந்த வானம் எல்லாம் நோட் பண்ணுறதுனா பண்ணிக்கங்க. தெளிந்த வானம், குருவி மாசி, கும்ப மாசி, கருமேகம், சாம்பல் மேகம், அடுத்தது தூறல் இல்லாட்டி சாரல். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வேறு மாதிரி சொல்லுவோம். சாரல்னா லேசாக சட்டை கூட நனையாது, வேட்டி நனைஞ்சதுன்னா தூறல். சரிங்களா? அதுக்கு அடுத்தது மழை. அதுக்கு அடுத்தது கடும் மழை, ஒரு அளவு மழை. சும்மா சாதாரண பெஞ்சதுன்னா மழை, ஓரளவு மழை பெஞ்சதுன்னா அதுமே சாதாரணம் தான். அதுக்கு அடுத்தது தான் கடும் மழை. சரிங்களா? அதாவது மழை, ஒரு அளவு மழை, அடுத்தது கடும் மழை. இதுதான் நாம் அந்த கற்போட்ட காலத்தில் நோட் பண்ண வேண்டிய நேரம். ஏன்னா இதுதான் நோட் பண்ணணும். இது 24 ஹவர்ஸ் நோட் பண்ணணும். அப்போ நாம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் ஷிஃப்ட் போட்டு பண்ணணும். அந்த காலத்தில் அதுக்கு தான் அந்த மார்கழி மாதம் எல்லாம் ஒன்று கூடி அந்த 64 தொழில் செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் மழை வேறு மாதிரி. ஒருத்தருக்கு மழை வேணும், ஒருத்தருக்கு மழை வேண்டியதில்லை, வெயில் தான் வேணும். ஏன்னா தொழில் அது மாறும். சரிங்களா? அப்போது வெவ்வேறு தொழில் செய்கிறவங்க அந்த ஊருக்குள்ளே எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை தொழில் இருக்கோ அத்தனை பேர் அந்த குரூப் உட்காந்து எல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செய்ய முடியாது. 24 ஹவர்ஸ் இதே வேலையாக எடுக்கணும். அப்போ அவங்களுக்கு ஊரே சேர்ந்து கூழ் ஊற்றும். அதே மாதிரி அங்கே மார்கழி மாதம் சக்கரை பொங்கல் போடுவாங்க. சரி, எடுத்துட்டு எல்லாம் இது பண்ணி ஒவ்வொரு குழுவுமே அவங்கவுங்க எல்லாம் செக்ரிகேட் பண்ணி நம்ம இந்த நேரத்தில் இந்த வேலை செய்யலாம், இந்த வேலை செய்யலாம் நல்லா முடிவு பண்ணுவாங்க. ஒப்படைக்கிறது பூசை. ஏன்னா இவங்க எல்லா தரவுமே வீட்டுகளில் வச்சா அது நல்லா இருக்காதுன்னு, அதுதான் கோயில் சென்டரு.
அங்கே தான் பள்ளி. அது நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் அதான் ஸ்கூலு 64 கலைகள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் அந்த காலத்தில் நான் சொல்கிறது. இப்போ இந்த நிழல் பார்த்தீங்களா, இப்போ உச்சிக்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. இப்போ இங்கே நின்னா உச்சிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும். சரி, எப்போ உச்சிக்கு வருதோ அப்போ வந்து மணி 12. ஆனால் இப்போ மணி எவ்வளோ ஆச்சுங்க? 11 ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் இன்னும் மேலே வர வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ நம்மளோட கல்கத்தா டைம்னால கொஞ்சம் 20 நிமிஷம் வித்தியாசம் இருக்குது. அது அப்புறம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நிழல் பார்த்தீங்கன்னா அங்கே நீளமாக இருந்தது சின்னதாகிட்டே வருது. மறுபடியும் இது வரைக்கும் சின்னதாக மறுபடியும் வரும். அப்புறம் மறுபடியும் நீளம் பெருசாகும். ஏன்னா சூரியன் இப்படி போகிறதுனால. சரிங்களா? இப்போ நாம் ஏன் இந்த இடத்துல இந்த நிழல் இன்னைக்கு நிலநடுக்கோட்டில் வர்றதுனால காலையில் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த நிழலோட மொனை அங்கே இருந்துச்சு. அந்த குச்சி அடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த மொனை அங்கே இருந்துச்சு, அது அப்படியே வந்துச்சு. சரிங்களா? இப்போ இங்கே வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வரும். அப்புறம் கம்மியாகி மறுபடியும் ஜாஸ்தியாகுது பார்த்தீங்களா, இது ஜாஸ்தியாக அங்கே போகும். சரிங்களா? இப்போ இது வந்து இந்த கம்மியான டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸை அளந்துட்டோம்னா எவ்வளோ டிகிரியில் நாம் தள்ளி இருக்கிறோங்கிற அந்த கணக்கு கண்டுபிடிச்சிடலாம். இதே நிலநடுக்கோட்டில் இன்னைக்கு நாம் இருந்தோம்னு வைங்களேன், இந்த நிழல் என்ன ஆகும், இதுக்குள்ளே வந்துடும். நிழலே இருக்காது உச்சிக்கு வர்றப்போ. இதே சூரியன் வந்துட்டு இங்கிருந்து 11 டிகிரி இங்கே வந்துருச்சுன்னா நிழல் என்ன ஆகும், இதுக்குள்ளே வந்து மறைஞ்சிடும் நம்ம தலைக்கு மேலே வர்றப்போ. இது மத்தியானம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு இந்த நிழல் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிலநடுக்கோட்டிலேருந்து 10 டிகிரி வந்து நம்ம தலைக்கு மேலே, அப்புறம் தள்ளிட்டே போச்சுன்னு வைங்களேன், நிழல் இது வந்து இதெல்லாம் வரும். அப்போது இந்த சைடில் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், இந்த சைடில் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். அப்போது எவ்வளோ நாள் இந்தல் இருக்குது, எவ்வளோ நாள் இருக்குது, இது என்ன மாதம், இதெல்லாம் ஒரு தடவை நிழல் குறித்து ஒரு டிராயிங் போட்டு வச்சுட்டிங்கன்னா நிழலை பார்த்தோன்னு சொல்லிடலாம் இது எந்த மாதம்னு. சரிங்களா? அப்போது நம்ம இந்த இது வந்து நம்ம தேதி மாற்றிட்டே வருவோம். ஒவ்வொரு 60 வருஷத்துக்கு ஒரு தேதியை எச் பண்ணிகிட்டே வருவோம். இந்த சமநாளிலிருந்து எச் பண்ணுவோம், சமநாளிலிருந்து எச் பண்ணிகிட்டே வருவோம். நாம் தான் எச் பண்ணுவோம், இது மாறாது. இதுதான் பருவம். சரிங்களா? பட்டம்ங்கிறது தான் மாறும். சரிங்களா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பருவம் பட்டத்தையும் கணக்கு இருக்கிறத நம்ம கேலண்டரை அந்த ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட இந்த கணக்கு. சரிங்களா? இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இந்த நிழல் குறிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொடி மரத்தில் கொடி கட்டியிருந்தீங்கன்னா காற்று இப்படி தான் அடிக்குது. சரிங்களா? வைகாசி மாதம் பௌர்ணமியிலேருந்து இப்படி அடிக்க ஆரம்பிக்கும். ஒரு கொஞ்ச நாளைக்கு காற்று இப்படி அடிக்கும், 1 மாதம் 2 மாதத்துக்கு இப்படி கொஞ்சம் நாளைக்கு அடிக்கும். இந்த காற்று திரும்புறதெல்லாம் நாம் கொடிமரத்தை வச்சு பார்த்துட்டு பட்டத்தை பார்த்துக்கிட்டு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி விதைகளை மாற்றிக்கணும். இந்த பட்டத்தில் அந்த விதையை போடக்கூடாது, காற்றுக்கு தகுந்த மாதிரி தான் பட்டம் இருக்கும். அது நீங்கள் இவங்களை, ஏன்னா நான் அதுக்குள்ளே போனேன்னா இதை விட்டுருவேன். 64 கலைகளில் இது ஒன்று. ஒரு கலையை ஒரு ஆள் நுட்பமாக உள்ளே போய் வெளியே வரவே முடியாது. முதல்ல ஒரு குச்சி நட்டுங்க, இதோட நிழலை பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நேற்றெல்லாம் ஸ்ட்ரைட்டாக போச்சு, இன்னையெல்லாம் வளைஞ்சு இப்படி போகும். அங்கே காலையில் அங்கே இருக்கும், அப்புறம் அப்படியே பக்கத்தில் வரும். இப்போ இதையை வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம பூமியோட சுற்றளவு கூட கணிச்சிட முடியும், எவ்வளோ டிகிரி வட்டம். ஏன்னா இது வட்டமாக போகிறோம், வட்டமாக நாம் இங்கே இருக்கிறோங்களா, நிலநடுக்கோட்டிலேருந்து கொஞ்சம் கீழே தான் இருப்போம். ஏன்னா பூமி உருண்டை தானே. அப்புறம் இங்கே சுற்றுறப்ப இங்கேருந்து இப்படி போகும். அதே மாதிரி இந்தெல்லாம் வட்டம் வரும். அப்போ பூமி இப்படி தான் சுற்றி, அதாவது இப்படி சுற்றிட்டு இருக்குது. நாம் படித்ததெல்லாம் வந்து இப்படி சுற்றுதுனே படிச்சுட்டா மண்டையில் மேலே ராசி நட்சத்திரமே பார்க்க முடியாது. நீங்கள் இப்படி சுற்றுதுன்னு எப்போ நீங்கள் கற்பனையில் பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தென்னை மரம் அப்படியே கீழே போயிட்டே இருக்குது. அதனால தான் சூரியன் அப்படியே மேலே வர்ற மாதிரி தெரியுது நம்மளுக்கு. ஏன்னா நாம் இப்படி சுற்றுறப்ப அப்படியே கீழே போயிட்டே இருக்கிறோம். அங்கே இருக்கிற தூரத்தில் இருக்கிற சூரியன் கீழே போக போக அங்கே இருக்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. சரிங்களா? இதை வச்சுட்டு நீங்கள் வாழ்வியலில் நல்லா நஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துட முடியும். சரிங்களா? இப்போது நம்ம அதுக்காக தான் சொல்கிறது, முதல்ல இந்த குச்சி நட்டுங்க. ஒவ்வொரு விவசாயமும் நம்மளோட நிலத்தில், அதுதான் எல்லாம் எங்கள் தோட்டத்தில் இருக்குது. கருப்புராயன் கோயில் எல்லார் தோட்டத்துலையும் வச்சுருப்போம். அது ஒரு கொடி மரத்தை வச்சுருப்போம், ஒரு முனுசாமி வச்சுருப்போம், 7 கன்னிமார் வச்சுருப்போம். உங்கள் தோட்டத்துலலாம் இருக்குதான்னு தெரியல, ஏன்னா இப்போ வாங்குறவங்களாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. ஆனால் அப்போ அந்த காலத்தில் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு தோட்டத்துலையும் அதை வச்சு அதை கவனிச்சுருந்துருக்குறாங்க. மறந்துட்டோம். நீங்கள் நிழலும் கூட போட வேண்டாம், ஒரே ஒரு அந்த இடத்துல மட்டும் ஒரு எப்பவுமே டெய்லி ஒரே நேரத்தில் 8 மணினா 8 மணி ஒரு கல் வச்சுட்டே வாங்க, நகர்றது தெரியும். நகருதா, அடுத்த வேலையை பாருங்கள், அடுத்தது கற்போட்டம் பாருங்கள். இப்படி ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே நாம் நம்ம தோட்டத்தில் என்ன விதைக்கலாம் என்னங்கிறது உங்களுக்கு எல்லா இன்புட்டும் தன்னை போல் வந்துடும். பக்கத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க, இதை போடலாம் அதை போடலான்னு. பெருசுகள்லாம்
கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் உட்காந்துருக்குறாங்க. நீங்கள் கேட்டீங்கன்னா வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆசான்கள் நிறையா இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் இல்லை. ஆசான்கள் நிறைய பேர், பசங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஆதங்கத்தோடு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் ஆனால் தெரியாத பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறோம், அது வேற. தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க, நீங்கள் அதை கேட்டு நிறையெல்லாம் கற்றுக்கலாம். இது லொக்கேஷன் சொல்லிடுங்க. செங்குத்து அதான் இப்போ இந்த இது இருக்குல்ல பாருங்க, சூரியன் இங்கே உதயம் போடும்போது சித்திரை 1 இந்த இடத்துல உதயமாகும்ல, இந்த இடத்துல உதயமாகும்போது உங்களுக்கு இந்த இடத்துக்கான செங்குத்து கதிர்நாள் வரும். நம்ம ஊருக்கு மேலே வர்றோம். பூமியோட மையத்திலிருந்து நம்ம எந்த அளவுக்கு விலகி இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த இதை வச்சு புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இது நிழல் கம்மியாகிட்டு ஜாஸ்தியாகும் பார்த்தீங்களா? அங்கேருந்து வருது, இப்போ இது அப்படியே கம்மியாகிட்டே வரும். இந்த இடத்துக்கு வர்றப்ப கம்மியாகிட்டு மறுபடியும் ஜாஸ்தி ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி இருந்து மிரர் வந்து இங்கே இருந்திருக்கு, அப்போ போக இந்த வந்துருக்கு. நேற்று இருந்த லைன் இன்னைக்கு நகர்ந்துருக்குது. நேற்று சமநாள் இன்னும் நாளைக்கு கவனிச்சீங்களே, இங்கே வந்துடும், இங்கே வந்துடும். இந்த டிஸ்டன்ஸ் மாறும், இந்த அளவுக்கு அங்கிட்டு மாறும். ஆமாம், இப்படியே மாறி மாறி ஒரு நாள் இதுக்குன்னு வரும். அதுக்கு அடுத்தது நிழல். இன்னைக்கு சித்திரக்கனி கொண்டாடிட்டு இருக்கிறோம். இதுல சித்திரை மாசத்துல வரக்கூடிய அத்தனை பழங்களும் வச்சு கண்ணாடி மெயினா இருக்கணும். அது போக நம்மளோட என்னென்ன பூக்கள் கிடைக்குதோ அதை வச்சு சின்ன வழிபாடு, நம்ம எப்பவுமே பண்ணக்கூடிய அந்த வழிபாடு இந்த சித்திரக்கனியில நம்ம வழிபாடு பண்றோம். ஏன்னா இந்த சித்திரை மாசம் வெயில் ஜாஸ்தியா இருக்குங்கிறதுக்காக அந்த பழங்கள் இப்பதான் வரும். அந்த பழங்களை அந்த சமயத்துல நாம அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுங்கிற அந்த ஒரு இது. அப்புறம் இந்த கண்ணாடி வந்து நம்ம 12,000 வருஷத்துக்கு முன்னாலே நம்ம கண்ணாடி கண்டுபிடிச்சி அந்த சித்தர் ஓரை அதுதான் சித்திரை ஆரம்பிச்சிருந்தோம். அதனால அந்த சித்தர் ஓரையில் இந்த கண்ணாடி கண்டுபிடிச்ச அந்த குப்புசாமி நம்மளோட முருகன், அவரை சிறப்பாக அந்த வழிபாடு செய்து இந்த சித்திரை ஒன்று நாம் கொண்டாடுறோம்.